கர்த்தருடைய தொடுதல்னால பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டுட்டார்னா போதும், அவ்வளவுதான். அவனுடைய பழைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், ஆமென், 3 விதமான தொடுதல். ஒன்று, ஆண்டவருடைய தொடுதல் தம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய வேதனைகளையும் வியாதிகளையும் மாற்றுவதற்கான தொடுதல். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, those who are believe, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்களோ, அவர்களுடைய வேதனையும் சாபத்தையும் கண்ணீரையும் துன்பத்தையும் துக்கத்தையும் மாற்றி அவர்களை வாழ வைப்பதற்கான தொடுதல். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, அதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது தொடுதல் நம்மை சுத்திகரித்து தம் பிள்ளையாய் மாற்றி ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கான தொடுதல். அல்லேலூயா. மூன்றாவது தொடுதல் பலவீனப்படுகிற நேரத்தில் எல்லாம் நம்மை பலப்படுத்தி எதிர்காலத்தை பற்றியதான வெளிப்படுத்துவதற்கான தொடுதல். அல்லேலூயா. ஒருவேளை நான் இப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் இந்த ஒருவேளை முதலாவது தொடுதலை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். மீதி 2 தொடுதல் ஒருவேளை அடுத்த வாரம் முடிந்தால் சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதல் தொடுதல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவர் தொட்ட உடனே அவனுடைய குஷ்டரோகம் என்ன செய்தது? அவனை விட்டு நீங்கி போயிற்று. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். காலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டும். ஆராதனைக்கு கவனிமா, இங்க கவனிங்க, இனிமே எடுக்காதீங்க. ஆராதனைக்கு வரும்போது ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு என்னை தொடும் ஆண்டவரே. நீ வீடுகளில் ஜெபிக்கும் போது ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை தொடுங்க, லார்ட் டச் மீ. நீங்கள் என்னை தொடும் போது என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என்னை தொடும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய தொடுதலுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய தொடுதலை விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை தொடுவார் என்று சொன்னால் உன்னுடைய வியாதியை சுகமாக்குவார், உன் சாபத்தை மாற்றுவார், உன் வேதனையை நீக்குவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் வறுமையை மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய தொடுதல் விசேஷமானது, மிகவும் விசேஷமானது. இங்கே அவனை கர்த்தர் தொட்டார். உடனே அவன் என்ன ஆனான்? சுத்தமானான். நான் இப்படி சொல்லட்டுமா? அவன் விடுதலையாக்கப்பட்டான். இப்போது அவன் தேசத்திலே எந்த தெருவிலும் எந்த வீடுகளிலும் யாரோடும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தொடுவதற்கு முன்பாக அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் புறக்கணிக்கப்பட்டவன். அவன் ஒரு குஷ்டரோகி. அவன் யாரிடத்திலும் பேச முடியாது, யாரு வீட்டுக்குள்ள போக முடியாது, எந்த தெருவில் நடக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கட்டப்பட்டவன், அவன் அருவருப்பானவனாயிருந்தான்.
இப்பொழுதோ அவன் கட்டவிழ்க்கப்பட்டவனாய் இருக்கிறான், விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறான், சுதந்திரவாளியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை தொடுகிறாரோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். எப்போதெல்லாம் கர்த்தர் நம்மை தொடுகிறாரோ அப்போதெல்லாம் நம்முடைய கட்டுகளை அறுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தருடைய தொடுதல் வேண்டும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை தொடும், லார்ட் ப்ளீஸ் டச் மீ, லார்ட் ப்ளீஸ் டச் மீ, லார்ட் ப்ளீஸ் டச் மீ. ஆண்டவருடைய தொடுதலுக்காக நீ ஏங்கும் போது, ஆண்டவருடைய தொடுதலுக்காக நீ கதறும் போது, ஆண்டவருடைய தொடுதலை நீ கேட்கும் போது கர்த்தர் உன்னை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வருடங்களாய் நீ கட்டப்பட்டிருக்கிறாயா, வேதனையோடு இருக்கிறாயா, விடுதலை இல்லாமல் இருக்கிறாயா, எல்லாரும் உன்னை அற்பமாய் நினைக்கிறது எண்ணி நீ மிகவும் துக்கத்தோடு வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறாயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தொடும் போது நீ விடுதலையாக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த குஷ்டரோகி எங்கு வேணாலும் போகலாம், யாரிடத்திலும் பேசலாம், எந்த தெருவில் நடமாடலாம், எந்த பட்டணத்துக்குள்ளும் போகலாம் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனு மேல் இருந்த எல்லா அருவருப்புகளும் நீங்கப்படுகிறது. எப்பொழுது இதெல்லாம் சம்பவிக்கிறது? தேவன் அவனை தொட்ட பிற்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய தொடுதலுக்காக நீ காத்திரு, மனிதனுக்காய் காத்திரு. சும்மா அந்த தொடுதல் வந்து விடவில்லை, அவன் தேவனிடத்திலே வந்தான். ஹல்லேலூயா. அவன் வரலாமா? அவன் வரலாமா? நான் சொன்னது போல அவன் தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். என்ன செய்தான்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒருவேளை மற்றவர்கள் பார்த்திருப்பார்கள் சொன்னால், அந்த காலத்தின் சட்டத்தின்படி அந்த குஷ்டரோகி நகரத்துக்குள்ள வரக்கூடாது, அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அப்படி தப்பி தவறி வந்து விட்டால் அவனை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. எஸ்தர் எப்படி நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல பிரவேசித்தாலோ, அதே போல அந்த குஷ்டரோகி நான் ஒன்னு வாழ்ந்து வாழ வேண்டும், இல்லையானால் சாக வேண்டும், இன்றைக்கு இரண்டில் ஒன்றை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி துணிச்சல் உள்ளவனாய் நகரத்துக்குள்ளே இயேசுவின் இடத்துல வந்தான். ஆனால் அவனுடைய அடி மனதிலே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய அடி மனதில் என்ன இருந்தது? நான் போய் பார்க்க போகிற இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் நம்புற இயேசு என்னை கைவிட மாட்டார், மற்றவர்களைப் போல அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனதுருக்கம் உள்ளவர். He knows my situation. மற்றவர்களுக்கு என்னுடைய சூழ்நிலை தெரியாது, என் சூழ்நிலை புரியாது. என் இருதயத்தை அறிந்தவர், என் உள்ளத்தை அறிந்தவர், என் பாரத்தை அறிந்தவர், என் சூழ்நிலை அறிந்த ஒரே தெய்வம் இயேசு. நான் அவரிடத்தில் போவேன், அவர் என்னை சுகமாக்குவார். அந்த ஆழமான விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த ஆழமான விசுவாசத்தோடு தன் ஜீவனை ஹல்லேலூயா பானபலியாக வார்த்து தன் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து அவன் உள்ளே நுழைந்தான். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் அவனை இருதய மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிற வசனத்தின்படி அவனுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்த்த ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? கனப்படுத்தினார். அவனை தொட்டார். அவன் எப்படியாகிலும் ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? அவரை பணிந்து
அவரை பணிந்து நேரா வந்து அவருடைய காலுக்கு கீழே பணிந்து முழங்கால், இந்த காலத்தான் பணிந்து, அந்த காலத்துலலாம் எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா? சாஷ்டாங்கமா கீழே விழுவாங்க. அல்லேலூயா. பணிதல்னா இங்க இருக்க இப்ப பண்ற மாதிரி இல்லை. பணிதல்னா என்ன தெரியுங்களா? சாஷ்டாங்கமா காலில் விழுது. ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நீங்க விரும்புனீங்கன்னா, I know about you, உங்களை பத்தி எனக்கு தெரியும். You are Almighty God, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், உம்மால் ஆகாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இது என்னுடைய வியாதியை சுகமாக்குவது உங்களுக்கு லேசான காரியம். நீங்க விரும்புனீங்கன்னா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆக. இட் இஸ் பாசிபிள். நத்திங் இம்பாசிபிள் டு யூ. உங்களால முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அறிக்கை பண்ணா விசுவாசம் உள்ள இருக்குது, வாயில அறிக்கை வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள வாயில அறிக்கை, சரீரம் சாஷ்டாங்கமா விழுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ஒரே நேரத்தில் வேலை செய்தது. இருதயமும் வேலை செஞ்சிச்சு, வாய் வேலை செய்தது, சரீரமும் வேலை செய்தது. The Lord touched him. கர்த்தர் அவனை தொட்டார். அவ்வளவுதான். அவன் விடுதலையாக்கப்பட்டான். அவன் என்ன செய்யப்பட்டான்? விடுதலையாக்கப்பட்டான். இனி அவன் அடிமை அல்ல, இனி அவன் கட்டப்பட்டவன் அல்ல, இனி அவன் அருவருக்கப்படத்தக்கவன் அல்ல. சமுதாயத்தில் அவனுக்கு இதுவரையிலும் ஒதுக்கி வைத்திருந்த எல்லாம் விலகி போய் இன்றைக்கு அவனுக்கு ஒரு பெரிய சமுதாய அந்தஸ்து கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நமக்கு வேண்டிய நம்பர் 1 faith. Number 2 confession. Hallelujah, hallelujah. Number 3 மனத்தாழ்மை. Hallelujah, hallelujah. தாழ்மை, humility. என்னது? humility. என்னது? தாழ்மை, தாழ்மை. இதெல்லாம் வந்தாதான் நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 விசுவாசம். நம்பர் 2 அறிக்கை. நீ என்ன இருதயத்தில் விசுவாசிக்கிறியோ அதை வாயினால அறிக்கை பண்ணி அப்படியே அவர்கிட்ட சொல்லணும், அவரை துதிக்கணும், அவரை கூப்பிடணும். நம்பர் 3 தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுக்கும் போது அவர் மனதுருக்கமுள்ளவராய் நம்மை தொடுவார். என்னத்துக்காக வந்திருக்கிறோம்? எப்படியாவது அவர் நம்மளை தொட்டுறணும். அவர் தொட்டுட்டார்னா என் கஷ்டம் நீங்கிடும். இது 3ஐயும் மனதில் வைத்துக்கொண்டு நம்ம அப்படியே 4வதாக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து 5வதாக ஆண்டவரை பார்த்து என்னை தொடும் ஆண்டவரே, இப்போது நான் விடுதலையாவேன், என் கஷ்டம் நீங்கும். ரொம்ப நாள சமுதாயத்தில் மதிப்பில்லை, மரியாதை இல்லை, அருவருப்பு, கஷ்டம். கர்த்தர் அன்றைக்கு தொட்டார், அவனுடைய வியாதியை நீக்கினார். வியாதியை நீக்கினார்னே நான் சொல்ல மாட்டேன்,
அவனை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அவனுடைய கட்டுகளை அறுத்தார். Now he is a free bird. அவன் எங்கு வேணாலும் போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்தில் மனிதர்களை ஏலம் விடுகிற பழக்கம் இருக்கிறது. வேலைக்கு ஆள் வேணும்னா, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னா, வயல் வேலைக்கு ஆள் வேணும்னா, கொத்தடிமைகளாக வாங்கிறதுக்கு என்ன இருக்கு? மார்க்கெட் இருக்கு. அது என்ன மார்க்கெட்டு? மனிதர்களை வாங்குகிற மார்க்கெட்டு. ஏற்கனவே ஒருத்தங்க அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட வேலை இருக்காது. இப்போ இவங்களுக்கு தண்டை சோறு போட முடியாது, சம்பளம்லாம் கிடையாது, தண்டை சோறு போட முடியாது. மார்க்கெட்டு கொண்டு வருவாங்க. இன்னொரு பெரிய பணக்காரன் வருவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஆள் தேவைப்படும். அவன் இவனுக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவான். ஹல்லேலூயா. ஒரு மிஷினரி அங்கே போய் பார்த்தார். ஒரு அழகான இளம் வாலிப பெண் அந்த மார்க்கெட்டில் விற்கப்பட்டால் விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விலை ஏற்றம் ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏலம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது பாட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த மிஷினரி என்ன செய்கிறார் தெரியுமா? ஏற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் யாருமே வாங்க முடியாத அளவுக்கு இந்த மிஷினரி விலையை ஏற்றிட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளை ஒரு கிறிஸ்துவ மிஷினரி பணத்தை கொடுத்தாரு. அந்த பெண் இந்த மிஷினரி கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பெண் இந்த மிஷினரிக்கு பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறாள். திரும்பி பார்த்த அந்த மிஷினரி அந்த பெண்ணை பார்த்து சொன்னால், மகளே, ஏன் என் பின்னால் வர? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. இனிமே நான் உங்களுக்கு அடிமை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வேன். உங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்வேன். அந்த மிஷினரி சொன்னார், இனிமே நீ யாருக்கும் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. நீ எனக்கும் அடிமை இல்லை. நீ என் பின்னால் வர வேண்டியதில்லை. நீ உன் இஷ்டம் போல நீ எப்படி வாழ வேண்டும் என்று, எங்கு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ நீ அங்கு போய் வாழ்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான் உனக்கான பணத்தை நான் கட்டிவிட்டேன். அதற்காக இனி எனக்கு அடிமை இல்லை. உன்னை சுதந்திரவாளியாக மாற்றுவதற்காகவே இந்த பணத்தை கட்டினேன். உன்னுடைய அடிமைத்தனத்தை நீக்குவதற்காகவே இந்த பணத்தை கட்டினேன். உன்னுடைய வேதனையை மாற்றுவதற்காகவே இந்த பணத்தை கட்டினேன். நான் பணம் கட்டினதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது. இனி நீ சுதந்திரவாளி. நீ எங்கு வேணாலும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் எங்கு வேணாலும் இருக்கலாம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பெண் கல்வி கற்றாள். வசதி படைத்தவளானாள். அதே போல அவளும் அநேகர் என்ன செய்தால் தெரியுமா? எப்படி? ராமாபாய் அவர்கள், பாதிக்கப்பட்ட ராமாபாய் அவர்கள், என்ன ராமாபாய் தானே அவங்க, பண்டிட் ராமாபாய் அவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே ஒரு ஆர்ஃபனேஜை தொடங்கினாங்க. அவங்களைப் போலவே பாதிக்கப்பட்டவர்களுக்காக. சரித்திரம் சொல்லப்படுகிறது, 18ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே முதல் பரிசுத்த நாபின் அபிஷேகம் பெற்ற ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால், பண்டிதர் ராமாபாயினுடைய ஆர்ஃபனேஜில் இருந்த ஒரு பெண்ணு தான். பண்டிதர் ராமாபாய் இல்லை, பண்டிதர் ராமாபாயினுடைய ஆர்ஃபனேஜில் இருந்த ஒரு பெண். 18ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே அதாவது அதுக்கு முன்னால் நிறைய பேர் பெற்றிருப்பாங்க, ஆனால் வெளிப்பிரகாரமாக அந்த ஒரு பெண் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுனால அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த, அந்த இல்லத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல இந்த பெண் தோன்றினாள்.
அநேகரை விடுதலையாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் எங்காவது அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானா? வியாதி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? வறுமை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லாமல் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை தொடும்படி வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் உன் கட்டை அவிழ்ப்பார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். உன் அந்தஸ்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ சுதந்திரவாளியாய் மாறுவாய். விசுவாசி, அறிக்கை பண்ணு, தாழ்த்து, ஜீவபலியாய் ஒப்புக்கொடு. தேவன் உன்னை தொடும்படி வேண்டிக்கொள். நிச்சயமாய் நீ விடுதலையாக்கப்படுவார். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் என்னை தொடும், என்னை தொடும் என்று சொல்லுங்கள். நீ எப்போதெல்லாம் தொடப்படுகிறாயோ அப்போதெல்லாம் ஒவ்வொரு விதமான புதுவிதமான விடுதலை உனக்கு உண்டாயிக்கொண்டே இருக்கும். ஜெபிக்கலாம்.